ஜனநாயகன் ஆடியோ லான்ச் தேதி குறிச்சாச்சு, இனி சரவெடிதான். நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் ஜனநாயகன். இந்த படத்தை HP வினோத் இயக்கி வருகிறார். இந்த படத்தை கர்நாடக திரையுலகைச் சேர்ந்த KVN நிறுவனம் தயாரித்துள்ளது. படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு சரியாக ஜனவரி 9 ரிலீஸ் ஆக உள்ளது. இப்படி இருக்கும்போது படத்தின் இசை வெளியீட்டு விழா எப்போது என்ற கேள்வி ரசிகர்களுக்கு இருந்து வருகிறது. அந்த வகையில் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய விஜய் இது தொடர்பான அறிவிப்பின் போதே சினிமாவில் இருந்து விலகுவதாகவும் அறிவித்தார். இதனால் ஜனநாயகன் இவரது கடைசி படமாக மாறியது. இப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகன் படத்திற்காக விஜய் 200 கோடி ரூபாயிலிருந்து 225 கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த படத்தில் இவருடன் நடிகை பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி உள்ளிட்ட பலரும் இணைந்து நடிக்கிறார்கள். படத்தின் முதல் அறிவிப்பு வந்தபோது படம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாகும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பின்னர் படத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் செய்தால் அது விஜய்க்கு அரசியல் ரீதியாகவும் கை கொடுக்கும் என்ற காரணத்திற்காக படத்தை ரிலீஸை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு மாற்றினர். இப்படி இருக்கும்போது படத்தின் சில போஸ்டர்கள், ஒரு கிளிம்ஸ் வீடியோ படக்குழு தரப்பில் வெளியிடப்பட்டது. இப்படி இருக்கும்போது படத்தின் மொத்த படப்பிடிப்பும் முடிந்தது. படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே படத்தின் இசை வெளியீட்டு விழாவை சென்னையில் நடத்துவதற்கு பதிலாக மலேசியாவில் நடத்த படக்குழு முடிவெடுத்துள்ளது என்ற தகவல் வெளியானது. இப்படி இருக்கும்போது படத்தின் இசை வெளியீட்டு விழா தேதியை படக்குழு முடிவெடுத்து விட்டதாக தெரிகிறது. அதாவது படத்தின் இசை வெளியீட்டு விழாவை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 27 நடத்த படக்குழு முடிவெடுத்துள்ளதாக வலைபேச்சு பிஸ்மி தெரிவித்துள்ளார். தற்போது இந்த தகவல் திரைத்துறையில் வேகமாக பரவி வருகிறது. ரசிகர்களும் இந்த தகவலை வேகமாக பகிர்ந்து வருகிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடத்தினால் தமிழ்நாடு ரசிகர்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்ற பேச்சும் எழுந்துள்ளது. டிசம்பர் கடைசியில் இசை வெளியீட்டு விழா என்றால் புத்தாண்டு படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் என ரசிகர்கள் கணக்கு போட்டு வருகிறார்கள். விஜய் தற்போது தனது கட்சியின் பிரச்சாரத்தில் மிகவும் பிஸியாக உள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.